Taste the Daily. மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற உன்னத எழுச்சி பயணத்தில் ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் சட்டமன்ற தொகுதி பேருந்து நிலையம் அருகே அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமிக்கு பொதுமக்கள், அதிமுக தொண்டர்கள் உள்ளிட்டோர் உற்சாகமாக வரவேற்பளித்து வருகின்றனர். இது பற்றிய விவரங்களோடு இணைகிறார் நமது தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார். அவரிடம் கேட்கலாம். ஜெயக்குமார், வணக்கம். கூடுதல் விவரங்கள். வணக்கம் செய்து. மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் புரட்சி தமிழுடைய எழுச்சி பயணம் ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் சட்டமன்ற தொகுதியில், குறிப்பாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இந்த ராணிப்பேட்டை கிழக்கு மாவட்ட கழக செயலாளரும் சட்டமன்ற துணைக் கொறடாவும் சட்டமன்ற உறுப்பினருமான அரக்கோணம் ரவி ஏற்பாட்டில் பிரம்மாண்டமான உற்சாகமான வரவேற்பு அளிக்கப்பட்டு வருகிறது. இந்த மாவட்டத்தினுடைய பொறுப்பாளர், கழகத்தினுடைய அமைப்பு செயலாளர், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய திருத்தணிக்கோ அரியும் இந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்றிருக்கிறார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளருக்கு உற்சாகமான வரவேற்பு அளிக்கப்பட்டிருக்கிறது. சோளிங்கர் சட்டமன்ற தொகுதியை பொறுத்தளவுக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு பல்வேறு நலத்திட்டங்களை மக்களுக்கு செய்து கொடுத்திருக்கிறது. சோளிங்கர் சட்டமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய அருள்மிகு லட்சுமி நரசிம்ம சுவாமி கோயில் மிகவும் பிரசித்தி பெற்றது. குறிப்பாக அதாவது நரசிம்மரிடம் சொல்வார்கள், அப்பேற்பட்ட நாளை இல்லை என்று நரசிம்மரிடம் சொல்வார்கள். அப்பேற்பட்ட புகழ்பெற்ற திவ்ய தேசங்களில் ஒன்றாக சோளிங்கர் தொகுதி இருக்கிறது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கோட்டையாக இந்த சோளிங்கர் சட்டமன்ற தொகுதி இருக்கிறது. இந்த தொகுதியை பொறுத்தவரைக்கு அதிமுக கூட்டணி இருந்த போது தேமுதிக உள்ளிட்ட பல்வேறு கட்சிகள் வெற்றி பெற்றிருக்கிறது. குறிப்பாக சட்டமன்ற வரலாற்றிலேயே பல்வேறு தொகுதிகளுக்கு பல்வேறு மக்கள் நல திட்டங்கள் செய்து கொடுக்கப்பட்டது. இதுவரை வரலாற்றிலே செய்யப்படாத பல்வேறு மக்கள் நல திட்டங்களை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு செய்து கொடுத்திருக்கிறது. 2019 கழகத்தினுடைய சோதனையான நேரத்தில் கூட இடைத்தேர்தலில் அதிமுக 16,000 வாக்கு வித்தியாசத்தில் ஜி சம்பத் அவர்கள் வெற்றி பெற செய்து ஆட்சியை தக்க வைத்தது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு. ஒரு சிறப்பான மக்கள், சிறப்பான தொண்டர்கள் கொண்ட ஒரு தொகுதியாக இது இருக்கிறது. 2019 நடைபெற்ற இடைத்தேர்தலில் பிரச்சாரத்திற்கு வருகிற போது சோளிங்கர் தாலுகாவை உருவாக்குவேன் என்றும், சோளிங்கர் தொகுதியில் அரசு கலைக்கல்லூரியை துவக்குவேன், நீதிமன்ற வளாகம் கட்டித்தருவேன், காவேரி பாசமையினுடைய மதகுகளை பழுது பார்ப்பேன் என 4 முக்கிய வாக்குறுதிகளை கொடுக்கப்பட்டது. அந்த கொடுத்த வாக்குறுதிகள் 2020க்குள் 4 வாக்குறுதிகளை உடனடியாக நிறைவேற்றியது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு. சோளிங்கர் தொகுதிக்கு அரசு கலைக்கல்லூரி தனியார் கட்டிடத்தில் துவக்கி வைத்த போதும் நிரந்தர கட்டிடம் 9 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கியது கழக அரசு. வெளியா திமுக ஆட்சி இடத்தை தேர்வு செய்ய காலதாமத்தை ஏற்படுத்தி குறிப்பாக மாணவர்களுடைய பயன்பாட்டிற்கு வராமல் தொடர்ந்து மெத்தனம் காட்டி வருகிறது. இதுதான் அரசியல் காழ்ப்புணர்ச்சி கொண்ட அரசு என்று குறிப்பிடுவதற்கு காரணம். சோளிங்கர் சட்டமன்ற தொகுதியை பொறுத்தளவுக்கு 2 தாலுகாக்கள், நெமிலி தாலுகா, அம்மா ஆட்சி காலத்திலே சோளிங்கர் தாலுகா என அதாவது உருவாக்கப்பட்டது. திமுக ஆட்சிக்கு 4.5 வருடங்கள் கடந்திருக்கிறது. ஆனாலும் கூட இன்னும் எந்த திட்டங்களையும் உருவாக்கப்படவில்லை. எதிர்க்கட்சி தலைவராக இருந்த ஸ்டாலின் பணப்பாக்கத்தினுடைய அந்த கிராம சபை கூட்டத்தில் இங்கே நெசவாளர்கள் அதிகமாக இருக்கிறார்கள், நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் ஜவுளி பூங்காவை கொண்டு வருவோம் என்று வாக்குறுதி கொடுத்தார். 4.5 ஆண்டுகள் ஆட்சி நடத்தி கழிந்திருக்கிறது. ஜவுளி பூங்காவை காணவில்லை என்ற மக்கள் வேதனையோடு துரோகம் இழைத்திருக்கிறது திமுக அரசு என்று கொந்தளிக்கிறார். வெட்கக்கேடு என்னவென்றால், அந்த துறைக்கு மந்திரியாக இருப்பவரே ராணிப்பேட்டையைச் சேர்ந்த அமைச்சர் காந்தியாக இருக்கிறார். அந்த துறையைச் சேர்ந்தவர் அந்த மக்களுக்கு இதுவரை ஒரு துரும்பை கூட கிள்ளி போடவில்லை என்றுதான் வேதனையின் உச்சம். குறிப்பாக இந்த மந்திரி திருவண்ணாமலை மாவட்ட அமைச்சர் ஏவாவேலு வைத்து பெரியநல்லூர் கிராமத்திலே 44.69 கோடியில் ஜவுளி பூங்காவிற்கு அடிக்கல் நாட்டியிருக்கிறார். ராணிப்பேட்டை மாவட்டத்தில் உள்ள நெசவாளர்கள் உங்களுக்கு துரோகம் செய்த காந்திக்கு ஓட்டு கேட்டு வந்தால் என்ன செய்வீர்கள் என்ற நிலையில் தான் தற்போது மக்கள் கொந்தளித்திருக்கிறார்கள். நாங்கள் அந்த அவருக்கு வாக்களிக்க மாட்டோம் என்ற நிலையில் தான் இந்த தொகுதி இருக்கிறது. அந்த எழுச்சியை தான் நாம் தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அரக்கோணம் சோளிங்கர் தொகுதியில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் வேலைவாய்ப்பு 2013 பணப்பாக்கத்திலே சிப்காட் அமைக்க உத்தரவு போடப்பட்டு 2021 வரை 1200 நிலையெடுப்பு செய்யப்பட்டிருக்கிறது. தற்போது ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பிறகு 3 வருடம் கும்பகர்ணன் போல தூங்கிவிட்டு அதிமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட திட்டத்தை ஸ்டாலின் கொண்டு வந்தது போல, டாடா நிறுவனத்தை கொண்டு வந்தது போலவும் ரிப்பன் வெட்டி ஸ்டிக்கர் ஒட்டி இருக்கிறார். அதாவது ஸ்டிக்கர் ஸ்டாலின் என்று இந்த மக்கள் வேதனை தெரிவிக்கிறார். குறிப்பாக அருள்மிகு நரசிம்ம சுவாமி திருக்கோயிலுக்கு ஒரு எறும்பியை சேர்ந்த பூபாலன் அவர்கள் 13 கோடி நன்கொடையாக கொடுத்திருக்கிறார். அந்த கோயிலுக்கு செலவு செய்தது போக நிலுவையுள்ள தொகைக்கும் அதற்கான வட்டி தொகைக்கும் ரோப்கார் அமைக்க அதிமுக ஆட்சியிலே பூபாலன் தலைமையில் கமிட்டி அமைக்கப்பட்டு ரோப்கார் பணி துவங்கப்பட்டு பணி முடிந்த பிறகும் கூட கடந்த வருடம் இந்த திமுகவினுடைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஸ்டாலின் ரோப்கார் திட்டத்தை தான் கொண்டு வந்தது போல ஸ்டிக்கர் ஒட்டி திறந்திருக்கிறார்.
நன்கொடை கொடுத்த பூபாலன் பெயரை கூட கல்வெட்டிலே போடவில்லை. இதுதான் திமுகவினுடைய மக்கள் விரோத ஆட்சி என்பது குறிப்பிடத்தக்கது. மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற உன்னத எழுச்சி பயணத்தில் ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் சட்டமன்ற தொகுதி பேருந்து நிலையம் அருகே அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமிக்கு பொதுமக்கள், அதிமுக தொண்டர்கள் உள்ளிட்டோர் உற்சாகமாக வரவேற்பு அளித்து வருகின்றனர்.